நம்முடைய வாழ்க்கையில யாராவது நம்ம நம்ம மன்னிக்க முடியாத தவறு அவங்க நமக்கு செஞ்சிருந்தாலும் அதுல இருந்து நம்ம படிப்பினை என்ன, அவங்க என்ன நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம கத்துக்கிட்டு அது மாதிரி நம்ம யாருக்கும் செய்யாம இருக்கணும் அப்படிங்கறத குறிச்சு சார் நேத்து ஆஹ் எங்களுக்கு அதை டீச் பண்ணீங்க. அடுத்த மகிழ்ச்சியா இருக்க என்ன வழி அப்படிங்கன்னா, சீர்கட்ட உறவுகளை ஏதாவது அவங்களுக்கு மத்திய நமக்கு இருக்குமானா அதை எப்படி நம்ம சரி செஞ்சுக்கிறது. அவங்க ஒரு வேளை நம்ம நம்ம அதிகமா கோவப்படும்படி அவங்க நடந்துக்கிட்டாலும் அந்த இடத்துல எப்படி பக்குவமா ஆஹ் அந்த கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஆஹ் மகிழ்ச்சி அந்த இடத்த விட்டு எப்படி கடந்து செல்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க சொல்லி கொடுத்தீங்க சார். அத்தோட ஒருத்தர் நம்மோட ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இடத்துல மிகவும் கசப்புட இருப்பாங்களா இருந்தாக்க இந்த நம்ம பொறுமையின் மூலமா நம்ம வாழ்க்கைய ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அப்புறம் அவங்க என்ன நமக்கு தவறு செஞ்சாங்களோ அதை நினைச்சு நினைச்சு அந்த அந்த அதை நம்ம படிப்பனையா எடுத்துக்கிட்டு நம்ம யாருக்கும் அதை பத்தி அந்த அந்த தவறு யாருக்குமே நம்ம செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வு நிலையில நம்ம நம்ம நடத்திக்கிட்டே போயிட்டு நம்ம போனோம்னா போனாக்க நமக்கு நம்ம எந்த பிரச்சனையும் நம்ம மாட்டிக்காம நம்ம தப்பிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆஹ் நம்ம யாரையும் வேதனைப்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம கத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இவங்களை போல நம்ம எந்த காலத்து நம்ம நடந்த இவங்கள மாதிரி இந்த கேரக்டர் நம்ம எந்த காலத்து நம்ம வெளிப்படுத்திடக்கூடாது, நம்ம நம்மளை கண்ட்ரோலா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னீங்க. அப்புறம் கண்ணாடி முன்னாடி இப்ப ஒருவேளை நான் சொன்னேன், இப்ப நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுது. அந்த பணத்தை ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டாரு, உண்டியல்ல சேர்த்த பணத்தை அப்படின்னு சொல்லும்போது நான் அவர் ஏதோ என்ன கோவத்தின் மிகுதியால அவர் நான் சபிச்சேன். ஆனா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன். இந்த மாதிரி அது மாதிரி நான் பல முறை நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஆனா நேத்து இன்னும் அதிகமா நான் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன். அதாவது நான் செஞ்ச தவறு, யாரையும் சபிக்க கூடாது. அதுக்கு நான் கண்ணாடி முன்னாடி இருந்துட்டு நான் சார் சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேடம், சொல்லுங்க. கண்ணாடி முன்னாடி இருந்துட்டு நம்ம செஞ்ச தவறுகளை சொல்லி சரி ஆனா உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல சொன்னீங்க சார். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நேற்றைய பயிற்சி எங்கேயாவது ஒரு மூலையில இருக்கிற ஒரு சின்ன விஷயத்த கூட சரி பண்றதுக்கு உண்டான பயிற்சியா பார்த்தோம். மாயாஜால உறவுகள் முன்னாடி பார்த்தோம். அதுக்கப்புறம் உங்களுடைய உறவுகளை மாயாஜாலமாக குணப்படுத்துங்கள் அப்படின்றத நம்ம நேற்று பார்த்தது. சிறப்பு மேடம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நேற்றைய நாள் எப்படி போச்சு உங்களுக்கு பிரசாந்த் சார்? நேற்றைய பயிற்சி எப்படி இருந்தது? அதிகாலை உங்களுக்கு எப்படி இருக்கு? அருமையா இருக்குங்க சார். அருமையா இருக்கு. ஆமாங்க சார். நேத்து ஒரு 1/2 hour கிட்ட ஒரு அரச மரத்துக்கு அடியில நான் எப்பவுமே மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு எப்பவுமே எனக்கு ஒரு இடம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் அந்த இடத்துல உட்காந்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்திட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் கிட்டத்தட்ட 15ல இருந்து 16 பேர் நம்ம அவங்க ஃபேஸ் பார்த்தாலே ஒரு ஒரு ப்ரெஷர் ஏறும். அந்த மாதிரி இருந்த சூழ்நிலை இப்ப யார் மேலேயும் ஒரு இது இல்லை, நம்ம வேலையை நம்ம பார்க்குறோன்ற மாதிரி மைண்டு ஃப்ரீயா இருக்குங்க சார். நேற்று எல்லாருக்குமே நன்றி சொல்லி அவங்கள்ட்ட இருந்து ஏதோ ஒரு நன்மை கண்டிப்பா இருந்திருக்கு. அதுக்காக நன்றி சொல்லிட்டு நேற்று ஃபுல்லா நன்றி சொல்லி அப்படியே 1/2 மணி நேரம் நல்லா இருந்தது சார். ஒரு ஃபீல் இருந்தது. அற்புதம் அற்புதம்.